கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மயம்படுவதாக. இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம். நெடு நாட்களாக எனக்கு இந்த காணொளி செய்ய வேண்டும் என்கிற ஆசை இருந்தது. அது என்னவென்றால், நீங்கள் ஒரு ஆலயத்திற்கு வருகிறீர்கள். ஆலயத்திற்கு நானும் அழைக்கப்பட்டிருக்கிறேன். வந்து நான் மைக்க பிடிக்கிற வரைக்கும் உங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. மைக்க பிடிச்சவரை நான் பாடுறேன், செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர், நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர் அப்படின்னு நான் பாடுறேன். பாடின உடனே உங்களுக்குள் தோன்றுகிற முதல் காரியம் என்னவென்றால், நீங்கள் சிரிப்பீர்கள். அடுத்து பக்கத்துக்கு ஒரு மூஞ்ச பார்ப்பீங்க. பார்த்துட்டு என்னையா பண்றாப்ல அப்படின்னு சொல்லிட்டு கவனிப்பீங்க. அதே பகுதியில் நான் திரும்பமாக பாடுகிறேன், செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர், நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். இப்பொழுது நீங்கள் புதுசா ஏதோ பாடுறாரேன்னு கவனிப்பீங்க. கவனிங்க, ஒரே மேடை 2 விதமான குரல்கள். ஒன்று மனிதனுடைய பார்வையிலே பரியாசம் பண்ணப்படுகிற ஒன்றாக, இன்னொன்று ரசிக்கப்படுகிற ஒன்றாக இருக்கும். நன்றாய் கவனியுங்கள். இந்த உலகம் எதற்கு மதிப்பு கொடுக்கிறது என்றால், திறமைக்கு மதிப்பு கொடுக்கிறது. இந்த உலகம் என்ன எண்ணுகிறது? அவர்களிடத்தில் ஏதாகலும் ஒரு திறமை இருக்க வேண்டும், தாழ்ந்து இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறது. ஒன்று பேச்சு திறமை இருக்கணும், இல்லை பாடணும், இல்லை எழுதணும், ஏதோ ஒரு திறமை அவர்களுக்குள் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறது. இந்த உலகம் திறமையற்றவர்களை மதிப்பதில்லை. அவர்களை மிக சாதாரணமாக இந்த உலகம் கடந்து விடுகிறது. 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே சாமுவேல் ஒரு வீட்டிற்கு போகிற போது 7 பிள்ளைகள் தகுதி உள்ளவர்களாக எண்ணப்பட்டார்கள். அவர்கள் மனிதனுடைய பார்வையிலே தகுதிக்கான எல்லா விஷயங்களும் அவர்களுக்குள் இருந்தது. ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடத்தில் சொன்னார், சாமுவேலே, நீ இவருடைய முக வளர்ச்சியும் அவருடைய சரீர வளர்ச்சியும் காண்கிறாய், நானோ அவருடைய இருதயத்தை காண்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இருதயத்தை காண்கிறவர். மனிதன் பார்க்கிற பிரகாரமாய் தேவன் ஒரு நாளும் என்ன செய்வதில்லை, பார்ப்பதில்லை. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் அழகு இல்லை, எனக்கு தாழ்ந்து இல்லை, எல்லாரையும் போல பாடக்கூடிய கிருபை இல்லை, எனக்கு ஜெபிக்க தெரியாது, வேதத்தை வாசிக்க தெரியாது, நான் எல்லாரும் தள்ளப்பட்டிருக்கிற ஒருவனாக இருக்கிறேன். ஆனா கவனிங்க, உங்களை நேசிக்க ஒருவர் இருக்கிறார். இந்த உலகம் திறமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிற போது இன்னொருவரோ உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படி விரும்புகிறார். நான் எனக்கு அதை பேசதான் வந்தேன். உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கான்னு இந்த உலகம் தேடுது. ஆனால் என் ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு தேடல, நீங்க வேணும்னு தேடுகிறார். நிச்சயமாக தள்ளப்பட்ட ஆகாதென்று தள்ளப்பட்ட உங்களை தேவன் ஒரு நாள் நிச்சயமாக உயர்த்துவார். எந்த மனிதனும் திறமையற்ற ஒருவனும் இல்லை. தேவன் அவனை பயன்படுத்துகிற காலம் வந்திருக்கிறது. உங்களை தள்ளிவிட்ட இடத்துல உங்கள் தலைகளை தேவன் உயர்த்துவார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.